வெல்கம் பேக் டு அரஸ்டெக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சுவிட்ச் போர்டு மேக் பண்ண போகிறோம். பிவிசி ஷீட்டை வச்சு ஒரு சுவிட்ச் போர்டு எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டிங்கிறது என்னென்னா, ஒரு ரூட் போடுறோம். அந்த ரூட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த ஷீட்டை வளைக்கிறதுக்காக போடுறோம். ஸோ அதை பேர் தான் நம்ம இங்கே ரூட்டிங்னு சொல்லுவோம். சுவிட்ச் போர்டுக்கு தேவையான டைமென்ஷனில் அதை ரூட் பண்ணி ப்ளஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சுவிட்சு சாக்கெட்டுக்கு தேவையான ஸ்பேஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிவிசி ஷீட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கபோர்டு, இன்டீரியர் ஒர்க், எக்ஸ்டீரியர் ஒர்க் இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த பிவிசி ஷீட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய கலர் வெரைட்டி இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 3mm இருக்கும். அதே மாதிரி அந்த ஷீட்டை பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா க்ளோஸி எஃபெக்டில் இருக்கும். சாக்கெட்டையும் சுவிட்சையும் வரிசையாக அடுக்க போகிறோம். ஸோ சாக்கெட்னா உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளக் பாயிண்ட்டு, நம்ம ப்ளக் சொல்லக்கூடிய இந்த இது பேர் தான் வந்து சாக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சு. இந்த இதில் வந்து 3 சாக்கெட்டு 3 சுவிட்சு அப்படி அந்த பேட்டர்னில் வந்து இதை அடுக்கியிருக்கோம். இது அடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்லாக் மெத்தடில் கரெக்டான ஸ்பேஸில் வெட்டினா மட்டும்தான் இதை அடுக்க முடியும். ஸோ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம அடுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயரிங் பண்ணணும். ஒயரிங் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல்னு 2 இருக்குது. ஸோ சுவிட்சில் வந்து எப்போவுமே ஃபேஸ் கொடுக்கணும். ஸோ ஃபேஸ் வந்து 3 சுவிட்சும் கண்டினியூஸாக இருக்கனால சுவிட்சுக்கு வந்து 3ஐயும் டைரெக்டாக வந்து ஃபேஸ் கொடுத்துடலாம். அந்த ரெட் லைன் வந்து டினோட் வந்து என்ன டினோட் பண்ணுறதுன்னா ஃபேஸை டினோட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் ஒவ்வொரு சுவிட்சில் இருந்தும் அவுட்புட் வந்து கொடுக்குறோம். அது வந்து நமக்கு முன்னாடி இருந்து ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு வரணும். எப்போவுமே நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வச்சோன்னா, அந்த சாக்கெட்டில் ரைட் ஹேண்ட் சைடு வச்சோன்னா ஃபேஸ், அதாவது லைட் எரியணும், ஃபேஸ் இருக்கணும். எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபேஸ் இருக்கணும். ஸோ அதை தான் வரிசையை நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சுவிட்சுக்கு டைரெக்டாக ஃபேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுவிட்சில் இருந்தும் ஒவ்வொரு சாக்கெட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபேஸை கொடுக்குறோம். ஸோ சுவிட்ச் போட்டால் நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ரைட் சைடில் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்டரை சாக்கெட்டோட ரைட் சைடு வச்சோன்னா, சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ரைட் சைடு வச்சோன்னா லைட் எரியணும். ஸோ அப்போன்னா நம்ம ப்ராப்பர் ஒயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நியூட்ரலுக்கு ப்ளூ ஒயர் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஃபேஸோட ஆப்போசிட் சைடில் லூப்பிங் மெத்தடில் ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் ஃபேஸோட ஆப்போசிட் சைடில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. இப்போவும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. நார்மலாக நமக்கு தெரியாமல் தொடுறோம், ஷாக் அடித்து கையை எடுத்துடுறோம் அப்படிங்கிற வர ஓகே. பட் நீங்கள் வந்து அந்த ஒயரை தொடும்போது லாக் ஆகிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. ரொம்பவே காஷியஸாக இருக்கணும். க்ளவுஸ் போட்டுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுவிட்ச் ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, ஒயர் கட் ஆகிருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்படி வந்து ஒரு ரஜினி சார் சொல்லியிருப்பார், குவாட்ரும் பீஃபும் வந்து டெட்லி காம்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கரண்டும் வாட்டரும் வந்து டெட்லி காம்போ. நீங்கள் வந்து கரண்டில் வேலை செய்கிறீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கணும். இந்த வாட்டர் வந்து மோசமான ஒன்று. இப்போ ஒரு சைட்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஷாக் அடிச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இது இருக்குது, மெஷர் இருக்குது. செருப்பு போட்டுக்கணும், க்ளவுஸ் போட்டுக்கணும், ஒயர் வந்து ப்ராப்பர் ஒயராக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இது போக கண்டிஷன்ஸும் இருக்குது. நீங்கள் நெட்டில் கூட பார்த்துக்கலாம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவசர சுச்சுவேஷனில் இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு சேஃப்டி இல்லாமல் வேலை செய்கிறீங்க. கீழே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வந்து சொன்ன மாதிரி டெட்லி காம்போ. நீங்கள் தண்ணி பட்டு ஷாக் அடித்து நீங்கள் 100% உயிர் போக ரொம்ப சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்கள தொடக்கூடாது. 2வது விஷயம், அந்த கரண்ட் எங்கே சப்ளை ஆகுதோ அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் பார்க்கணும். இப்போது ஒரு மிஷினோட ஒயரை பிடிச்சி உங்களுக்கு ஷாக் அடிச்சிட்ருக்குன்னா அந்த மிஷினோட சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணணும். அப்படிங்கிறது மூலிமா அவங்கள நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஷாக் அடித்து உதறி விட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சினாரியோவில் அது நடக்க சான்ஸ் இல்லை. உங்களை உதறி விடாது, உங்களை லாக் பண்ணிக்கும். தண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக கனெக்டாக இருக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு ஷாக் அடித்து புண்ணு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். நமக்கு ஒரு கேராக இருக்குது, கையில் புண்ணு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுனா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். அங்கே நீங்கள் வந்து 1 டே அப்சர்வேஷனில் இருப்பீங்க. ப்ரோட்டோக்கால் படி 1 டே அப்சர்வேஷனில் இருப்பீங்க. ஸோ கரண்ட் வந்து ஒரு டேஞ்சரான ஒன்று. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து வேலை செய்யணும். நம்ம வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அதை தாண்டி நம்ம உயிரோடு இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கணும். ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருங்க. இன்னொன்று,
ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நமக்கு நடந்திருந்தால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், உடனே எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சு வைக்கிறது இந்த மாதிரி சினாரியோவில் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ வழியாக உங்ககிட்ட வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.